இந்த பஃப் வந்து எப்படி கட் பண்றதுன்னு சொல்றேன். ரொம்ப ஈஸி மெத்தட் தான். நிறைய பேர் வந்து இது எப்படி துணி கால்குலேட் பண்றது, எவ்வளவு துணி எடுக்கிறது, அதெல்லாம் ரொம்ப யோசிச்சு எல்லாம் ரிஸ்க் எடுத்துக்க வேண்டாம். இப்போ நார்மலா நம்ம லைனிங் இருக்கு இல்லையா, நம்ம லைனிங்ல பேக் ஃப்ரண்ட் எல்லாம் கட் பண்ணிட்டு இப்போ எங்க துணி மீறுதுன்னா இது இப்படி டபுளா உங்க பஃபோட ஹைட்டுக்கு எவ்வளவு வேணுமோ இப்படி டபுளா போட்டுக்கோங்க. இப்போ கை வந்து 5 இன்ச் இருக்குன்னா ஒரு 2 இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுங்க. அதை விட 2 3 கூட கொடுக்கலாம். பஃப் உங்களுக்கு எவ்வளவு தூக்கணுமோ அவ்வளோ. இப்போ பஃப் வந்து உங்களுக்கு நார்மலா ரொம்ப பஃபியா வேணும்னா ஒரு 3 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா, 5 இன்ச்சுனா 6 7 8 அந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த 8 இன்ச் லென்த்துக்கு டபுள் லேயர்ல எப்படி ஒரு 1.25 மீட்டராவது ஸ்லீவ் கிளாத் எடுக்கணும். இப்போ நான் இதை ஏற்கனவே வெட்டிட்டேன், அதனால இப்போ வேஸ்ட்ல தான் வெட்ட போறேன். இந்த மாதிரி பஃபுக்கு இப்படி மடிச்சு போட்டுக்கோங்க. இதுலேயே போட்டுற விடுங்க. இப்போ என்ன பண்ணுங்க, ஸ்லீவுக்கு கீழே ஹைட்டுக்கு அடிச்சு திருப்பத்துக்கு துணி வைக்கணும். இப்போ 5 இன்ச்சு ஸ்லீவோட அளவு அப்படின்னா அதோட நான் 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்கிறேன். இன்னொன்னு இப்போ இந்த ஹைட்டை எப்படி கால்குலேட் பண்றது, ஒரு கையோட அளவு ப்ளவுஸ் இந்த அளவு ப்ளவுஸ்ன்னு வச்சுக்கோங்க. இந்த ப்ளவுஸ்ல கையோட இந்த லென்த் எவ்வளவு வருது, இந்த லென்த் எவ்வளவு வருதோ அது மடங்கு 2 மடங்கு லென்த் எடுத்துக்கணும். இது 1 மடங்கு ஆயிடுச்சா, அடுத்து இன்னொரு மடங்கு. ஸோ இதுதான் உங்க பஃபுக்கு நீங்க லென்த் கால்குலேட் பண்ற அளவு. இந்த ஃப்ரில் பஃபுக்கு 2 கோடு போட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து எப்படி வரைகிறோம்னா, கீழ் போர்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, கீழ் போர்ஷன்ல மட்டும் இந்த அடுத்த ஸ்லீவோட லூஸ் எவ்வளோ வருதோ அது கரெக்டாக வரைஞ்சிக்கோங்க. இப்படி இப்படி சாரி இப்படி பஃப் வந்து இப்படி நம்ம இந்த ஸ்லீவ் அப்படியே வரைஞ்சிக்கோங்க. இந்த இடத்துல இந்த பாதி போர்ஷன் சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த பாதி போர்ஷன்ல கையை வந்து அப்படியே வரைஞ்சிக்கோங்க. மீதி பாதி போர்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, அதை ஸ்ட்ரைட்டா வரைஞ்சிட்டு பஃபுக்கு எக்ஸ்ட்ராவா நீங்க எவ்வளவு தூக்கணும் கொடுக்குமோ அந்த தூக்கறத பார்த்தீங்கன்னா இதோடய நிறுத்திக்கோங்க. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா, இதுதான் உங்க பஃபோட கட்டிங். இதுதான் நீங்க வந்து அப்படியே கட் பண்ணி எடுக்கணும். ஸோ இப்படி வந்து இப்படி கட் பண்ணி எடுக்கணும். நான் இப்படி கட் பண்ண முடியாது, இது வேற ஒருத்தரோட லைனிங் வரைஞ்சு கட்டிட்டு இப்படி கட் பண்ணி எடுத்துட்டு ஸ்டிச் பண்றது உங்களுக்கு காமிச்சிருந்தேன். அந்த வீடியோல அதை செக் பண்ணுங்க. லாங் வீடியோக்கு நம்ம யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.